ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டெண்டர் போஸ்டிங்க்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு முன்னோடியான வங்கி. ஓகே, எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்லா ஊர்கள்லேயுமே வந்து இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அரசு வங்கி தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் வந்து இது செயல்பட்டு வருது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 14,000லேருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிகுலேட் தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10th சொல்லியிருக்காங்க. அதுபோக மெட்ரிகுலேட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுபோக உள்ளூர் மொழியை நல்லா உங்களுக்கு பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது உள்ளூர் மொழியை வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உள்ளூர் மொழி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸோ தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க யாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இங்கே 22 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 40 வயசு இருக்கலாம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் எந்தெந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒர்க்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐஓபி பேங்க் இருக்கு இல்லையா, அதோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனோட உங்களோட இந்த இது வந்து எப்படி சொல்கிறது, இதை கால்ஃபர் பண்ண ஒரு 10 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், உங்களுடைய அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி டைரக்டர் RCT தென்காசி பிளாட் நம்பர் 1 டோர் நம்பர் 2 1059 ஹைலேண்ட் சிட்டி எலாத்தூர் டு தென்காசி ரோடு தென்காசி 627 803 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 18/12/2024, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தொடர்பு திறன், அதாவது கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களோட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும், அதுபோக உங்களுடைய நீங்கள் இப்போ ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை வந்து எப்படி வாசிக்கிறீங்க, எப்படி எழுதுறீங்க, உங்களுடைய வாசிப்பு மற்றும் எழுது திறனை வச்சு தான் வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுபோக இன்டர்வியூவில் உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆனால் அப்ளிகேஷன் மட்டும் ஆன்லைனில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸோடைய ஜெராக்ஸஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா நேராக அந்த பேஜுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதை தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து
இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.